அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை 24/9/2025 திருதியை திதி இன்று நாள் முழுவதும் உள்ளது. சித்திரை நட்சத்திரம் மாலை 4:16 வரை, அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் சமநோக்கு நாள். சித்த யோகம் என்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை, மதியம் 1:30 3 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: கன்னி லக்னம், லக்னத்திலேயே சூரியனும் புதனும், துலாத்தில் சந்திரனும் செவ்வாயும், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும். இன்று என்ன செய்யலாம்? புது வேலையில் சேர, தங்க நகைகள் மற்றும் வாகனம் வாங்க, குழந்தைக்கு பெயர் சூட்ட, சீமந்தம் செய்ய, தற்காப்பு கலைகள் பயில, வைத்திய தொழில் மற்றும் ரியல் எஸ்டேட் தொடங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷராசிக்காரர்களே, வாழ்க்கை என்பது சூரியன் அல்ல. வாழ்நாளெல்லாம் முழுமையாக பிரகாசிக்க. வாழ்க்கை என்பது நிலாவை போன்றது. அதில் வளர்பிறையும் உண்டு, தேய்பிறையும் உண்டு. ஒரு நாள் காணாமலும் போகக்கூடும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு இருக்கிற காலத்தில் நாம் எல்லாருக்கும் நல்லது செய்வோம் அப்படின்னு நினைக்கிறதோட மட்டும் இல்லாமல் எல்லா நேரத்திலையுமே நம்ம ஜெயிக்கணும். ஆனால் அதே நேரத்தில் யாரையும் புண்படுத்தக்கூடாதுங்கிறத மனதில் வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் கஷ்டப்பட்டவர்களுக்கெல்லாம் இஷ்டப்படுகிற அளவுக்கு வாரி வழங்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாயுடன் சுகாதிபதி சந்திரனும் சேர்ந்து 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டு. கணவருக்கு அல்லது மனைவிக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கமும் அதிகரிக்குங்க. கோர்ட்டு கேஸு, சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் அதெல்லாம் இன்னைக்கு சுமூகமாக முடியும். ஒரு முடிவுக்கும் வர்றதுக்கான சூழல் இருக்குதுங்க. அதே போல் நல்ல இடம் ரொம்ப குறைவான விலைக்கு வருது, வாங்கி போட்டால் நாளைக்கு விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் வாங்கிடலாம், இன்றைக்கி ஏதாவது முன்பணம் தரலாம் அப்படிங்கிற மாதிரி கூட இன்றைக்கி நீங்கள் ஏதாவது வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சகோதரங்களால் இருந்து வந்த சின்ன சின்ன சச்சரவுகள் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகுங்க. சகோதரிக்கு நல்ல வரணமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் இன்னைக்கு சாதகமாக முடியும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. வெளிவட்டாரமும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. 7.5 சனி இருக்கிறதுனால கொஞ்சம் மறதி வரும். சில நேரங்களில் உங்களை அறியாமலே ஒரு தூக்கம் வரும். சில நேரங்களில் உங்களை அறியாமல் ஒரு முன்கோபம் வரும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பதனமாக கொண்டு போகிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புது பங்குதாரர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சவாலான வேலைகளை கூட சர்வசாதாரணமாக இன்னைக்கு நீங்கள் செய்து முடிப்பீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, வாழ்க்கை என்பது ஓடும் ரயிலிலிருந்து நாம் பார்க்கும் மரங்களை போன்றது. அருகில் சென்றால் அவை பெரிதாக இருக்கும், ஆனால் கடந்து சென்று விட்டால் அவை சின்னதாக தெரிய வரும். அதுபோல தாங்க வாழ்க்கையும், அதுபோல தான் சிக்கலும் அதுபோல தாங்க. சிக்கல் நம்ம நினச்சிக்கிட்டு அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருந்தோம்னா அது பெருசாக தெரியும். ஆனால் அது கடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு கடந்து போயிட்டோம்னா அது சிறுசாக தெரிஞ்சு அதற்கான தீர்வும் கிடைக்குங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எனக்கு பிரச்சனை அப்படின்னு ரொம்ப சொல்லிக்காமல், எனக்கு ஒரு சவால், அதை நான் கடந்து வருவேன் அப்படின்னு தைரியமாக எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. தீர்க்கவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சில சிக்கல்களுக்கெல்லாம் இன்றைக்கி தீர்வு சுலபமாக கிடைக்குங்க. வராது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிருந்த தொகை இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி பார்க்கவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சில முக்கியஸ்தர்களை இன்றைக்கி நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. சில உதவிகளும் அவங்கள்ட்டேருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப வருஷமாக நடந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸு அதில் நல்ல தீர்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சந்திரன் இருக்கிறார். அதனால் புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிமாநிலம் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க மூலமாக சில உதவிகளும் கிடைக்குங்க. ஒரு சொத்தை கொடுத்துட்டு ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். அதிகளவு இன்றைக்கி உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் சின்னதாக வேலை சுமை இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. அதிகாரிகளும் உங்களை பாராட்டி பேசுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக வேலை சுமை இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நினைப்பதெல்லாம் நடந்து விடாது, ஆனால் நினைக்காமல் எதுவும் நடக்காது. நிறைய நீங்கள் யோசிப்பீங்க, எப்போயுமே யோசிச்சுட்டு இருப்பீங்க. சின்ன வயசில் நடந்தது, அடுத்தது வருங்காலத்தில் என்ன நடக்க போகுது, இப்போ நிலைமை எப்படி இருக்குது, இப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அடுத்தது நாம் எப்படி ஆகணும், என்ன ஆகணும், எதை நோக்கி நாம் போயின்ட்டுருக்கோம், நம்முடைய லட்சியம் என்ன, நம்முடைய குறிக்கோள்கள் என்னென்னு நீங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் எல்லாமே நடந்துரும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலது தான் நடக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உழைக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நாம் ஓடி ஆகணும் அப்படிங்கிற உண்மையை தெரிந்து வைத்து கொண்டு நினைப்பதோடு மட்டுமில்லாமல் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. தைரியஸ்தானாதிபதி சூரியனோட உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பரவாயில்ல, இத்தனை வருஷம் உழைச்ச உழைப்புக்கு இப்போ நமக்கு பலன் கிடைக்கிது, எல்லா பெரிய மனுஷங்களும் நம்மளை மதிக்க தொடங்கிட்டாங்க அப்படிங்கிற திருப்தி ஒரு பக்கம் இருக்குங்க. எல்லோரும் நமக்கு தெரிஞ்சவங்க தான். ஆனால் யார்கிட்ட போய் நம்ம எந்த உதவி இது வரைக்கும் கேட்டிருக்கிறோம்? எல்லாம் கேட்க ஆரம்பிக்கும் போது தான் யார் உதவுவாங்க, யார் நல்லவங்கன்னு தெரிய வரும். சரி, இனிமேல் கேட்டு பார்த்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து சிலரிடம் சில உதவிகளையும் இன்றைக்கு கேட்க தொடங்குவீங்க. ஒரு சிலதெல்லாம் நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குதுங்க. அதே போல் சந்திரனும் செவ்வாயும் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. பிள்ளைகளுடைய கல்யாணத்தை நினச்சி சில நேரங்களில் சின்னதாக ஒரு பதட்டம் வரும். அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணுமே, இங்கே நம்மக்கிட்ட செல்லமாக பாசமாக இருந்துட்டாங்க, அதே மாதிரி போகிற இடத்துலையும் அந்த மாதிரியான ஒரு குடும்ப சூழ்நிலை அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு இறைவனிடமும் இன்றைய தினம் பிரார்த்திப்பீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எதிர்பார்த்ததை விட இன்றைக்கி அதிகமாக லாபம் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. ஆனால் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட சின்ன மோதல் வந்து விலகுங்க. மற்றபடி
மற்றபடி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் வேலை சுமை இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, உங்களுடைய இதயத்தில் அன்பு இருந்தால் அது உங்களை வாழ்நாள் முழுக்க வழிநடாத்தி செல்லும். ஆமாங்க, அன்புக்கு அந்த அதிகாரம் இருக்குது, அன்புக்கு அந்த அதிகாரத்தன்மை இருக்குது, அன்புக்கு தான் அந்த அளவற்ற சக்தி இருக்குது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் எல்லோரையும் நேசிக்கக்கூடிய அன்பாளர்கள், ஆதரவு தரக்கூடியவர்கள், அகிம்சை நெறியில் சென்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் பிரபல யோகாதிபதி செவ்வாயோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் ரொம்ப நாளாக விற்கணும், கொடுத்துடணும், அதுலேருந்து வரக்கூடிய லாபத்தை வச்சு பழைய கடனை நம்ம பைசல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பணத்தை வச்சு ஏதாவது தொழில் தொடங்கணும், அல்லது ஒரு இடம் வாங்கி வீடு கட்டிக்கணும், யாருக்காகவும் நம்ம சுமையாக இருந்துடக்கூடாது, பிள்ளைங்களுக்கும் நம்ம எதாவது கொஞ்சம் சேமிக்கணும், சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க இல்லைங்களா, அது இன்றைக்கி நடக்குங்க. நீங்கள் விற்க முடியாத இடம் இன்றைக்கி விற்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இடம் வாங்கிறதுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இன்றைய தினம் இடம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பெற்றோரின் ஆசீர்வாதமெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உடற்பயிற்சி செய்து நம்முடைய உடல் எடையை குறைச்சி ஸ்லிம்மாக இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. உடற்பயிற்சி மட்டும் செய்தால் போதாதுங்க, உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். வாயை கட்டணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான். 4 நாளைக்கு அப்படியே பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக இருந்துருவீங்க. அப்புறம் 3 நாள் திடீர்னு பார்த்தா எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு தொடர்ந்து வாய் கட்டுப்பாடோட, உணவு கட்டுப்பாடோடு இருந்தால் இன்னும் கொஞ்சம் அழகாக நீங்கள் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கார். தைரியமான முடிவுகள் இன்றைக்கி எடுப்பீங்க. அரசு விஷயங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும். வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நீங்கள் லாபத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் சரியாகும். 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற சந்திரனும் செவ்வாயும் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பழைய சம்பள பாக்கி தொகை அதெல்லாம் கூட கைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, முயற்சிக்கும் பயிற்சிக்கும் நடுவில் சாதனை என்பது ஒரு பெரிய விஷயமல்ல. ஆமாங்க, முயற்சி இருந்தாலும் அதற்கான பயிற்சி இருந்தாலும் நிச்சயமாக நாம் சாதிச்சுக்கிட்டே இருக்க முடியுங்க. உங்கள்கிட்ட முயற்சியும் இருக்குது, பயிற்சியும் இருக்குதுங்க. எங்கும் எப்பொழுதும் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்பதனை தெரிந்து வைத்து கொண்டு, முயற்சி திருவினையாக்கும் என்பதனை புரிந்து வைத்து கொண்டு விடாமுயற்சியால் வெற்றி பெற்று காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தைரியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களில் இன்றைக்கி நீங்கள் முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. உங்களுக்கு பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கி கிடைக்கும். பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் சுமூகமாக உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. அங்காரகன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. இடம் பார்த்துன்னு இருக்கீங்க, எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருந்துன்னு இருக்கிறதுனால குடும்ப விஷயங்களை யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதாக போய் நினச்சி அவங்க குடும்ப விவகாரங்கள்லையும் மூக்க நுழைக்காதீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் நலமாக இருக்குங்க. மற்றபடி வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீரும். எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும்.
புது கம்பெனியோட ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்டில் கையெழுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது வேலையாட்களையும் வேலைக்கு எடுப்பீங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானாதிபதியும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அதிகாரிகள் மத்தியிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. நினச்சதெல்லாமே நிறைவேறும், எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனால் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் தடங்களாகி பிறகு வெற்றி கிடைக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, ஏமாற்றுவதை காட்டிலும் தோற்று போவது நெஞ்சுக்கு நல்லது, வாழ்க்கைக்கு நல்லது. ஆமாங்க, குறுக்கொழியில் போய் பொய் சொல்லி உண்மையை மறைச்சி சாக்கு போக்கு சொல்லி காலங்கடத்தி மற்றவங்க எதிராளியோட அந்த சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய பலவீனங்களை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்பொழுதுமே கிடையாதுங்க. அந்த மாதிரி ஏமாத்து வேலைலாம் நமக்கு என்னத்துக்கு? அதெல்லாம் நம்ம பிள்ளைங்களை பாதிக்கும். அதெல்லாம் விட்டு தள்ளு. நாம் நேர் வழியில் போவோம். தாமதமாக முன்னேறினாலும் பரவாயில்ல, ஆனால் தரமான வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்று எங்கும் எப்பொழுதும் எல்லா வகையிலுமே நேர்மையை பின்பற்றி வாழக்கூடியவர்கள், ஏமாற்றாதே ஏமாறாதேங்கிற கொள்கையோடு இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியும். சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. செல்வாக்கு உண்டுங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள், விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள் அதெல்லாம் கூட புதுசு வாங்குவீங்க. சிலர் வண்டி வாகனம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ராசிநாதன் ஆகிய புதன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் உங்களுக்கு விஐபிகள் எல்லாம் அறிமுகமாகுவாங்க. புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சகோதரங்களால் மருத்துவ செலவுகள் அடுத்தடுத்து கொஞ்சம் வரதான் செய்யும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. மற்றபடி உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் உங்கள் ராசிக்கு பின்னாடியே உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள் புதுசு வாங்குவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. அதே போல் வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே விற்று தீருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பேர் உங்களுக்கு இருக்குது. அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் சின்ன சின்ன தடங்கல்கள் விலகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, பார்த்த முகங்கள் கண்ணை விட்டு பிரிந்தாலும் பழகிய இதயங்கள் ஒருபோதும் நெஞ்சை விட்டு பிரிவதில்லை. ஆமாங்க, காலம் கடந்து போனாலும் உங்களுடைய அந்த பழைய எண்ணங்கள் சிலருடைய மனதிலே நீங்கள் இடம் பிடிச்சிருப்பீங்க. அவங்க உங்கள் மனசில் இடம் பிடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் காலத்தால் என்றைக்குமே அழிக்க முடியாதுங்க. என்றும் தினந்தோறும் அந்த மலரும் நினைவுகளோடு தன்னுடைய வாழ்க்கையை வாசனையாக்கி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் மாலை 4:16 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. அதே போல் சுவாதி நட்சத்திரத்தில் மாலை 4:16 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்களும்
நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினச்சதெல்லாமே இன்றைக்கி நிறைவேறும், எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. ஆனாலும் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்றைய தினம் வேலை சுமை இருக்கும், சின்னதாக ஒரு கோபம் வந்துக்கிட்டே இருக்கும், யாருமே நம்மளை புரிஞ்சிக்கலையே அப்படின்னு ஒரு ஆதங்கம் இருக்கும். சாதாரண வேலை ஃபோன்லேயே முடிக்க வேண்டியது நேரில் போய் கூட முடிய மாட்டேங்குது. சின்னதாக ஒரு வேலை தொடங்கி முடிக்கலான்னு பார்த்தா கூட அதுவும் முடிய மாட்டேங்குது. எல்லாம் இழுபறியாக இருக்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக ஏதோ ஒன்று சாப்பிட போய் அது கடைசியில் வயிற்றில் கடாமுடாங்குதேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது. அவசரப்படாதீங்க. வேலையாட்களையோ அல்லது வாடிக்கையாளர்களையோ பகச்சிக்காதீங்க. இன்றைக்கி கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட யாராவது ஏதாவது குறை சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் இருக்கிறது நல்லது. சின்ன சின்ன மரியாதை குறைவான சம்பவங்கள் அலுவலகத்தில் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை சுமையும் இருக்கும். அழுத்துக்காமல் இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார காரசாரமான விவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அப்படியே ஆரம்பிக்கும் போதே அப்படியே அமைதியாக அப்படியே விட்டுறது நல்லது. இல்லைன்னா அப்படியே எழுந்து வெளியில் வந்துடுறது நல்லதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இன்றைய தினம் உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே அமைதியும் பொறுமையும் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நீங்கள் வாழ்க்கையை மேலோட்டமாக பார்த்தால் அது கொடூரமானது, அதையே கொஞ்சம் நுட்பமாக பார்த்தால் அது அழகானது, அதையும் தாண்டி அதை ஆழமாக பார்த்தால் அது அற்புதமானது. ஆமாங்க, மேலோட்டமாக பார்த்து எதையும் முடிவெடுக்கக்கூடாது, மேலோட்டமாக எல்லார்கிட்டையும் பழகவும் கூடாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு வாழ்க்கையை அழகாக நேசிப்பவர்கள், ஆழமாக யோசித்து நேசிப்பவர்கள், நுட்பமாக வாழ்க்கையினுடைய பாதையை தெரிந்து வைத்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. 12ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் செவ்வாயுடன் சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ரொம்ப நாளாக வீட்டில் கேட்டுன்னு இருக்காங்க, அந்த பொருள்லாம் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி சமையலறை சாதனங்களும் இன்றைக்கி புதுசு வாங்குவீங்க. லேப்டாப், மொபைல் ஃபோன் அதெல்லாம் கூட புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி சுப செலவுகள் இருக்கும். அந்த செலவுகள்லாம் நியாயமானதாக இருக்கும். அதே மாதிரி வண்டி வாகன பராமரிப்பு செலவுகளும், பிரேக் ஷூ தேஞ்சிருச்சு அது இன்றைக்கி மாற்றுறது, அந்த மாதிரியான செலவுகள் இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு ஆதரவாக சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்றைக்கி நல்ல பேர் இருக்கும். மடமடன்னு இன்றைக்கி சில முக்கிய முடிவுகள்லாம் எடுத்து தேங்கி கிடந்த வேலைகளெல்லாம் தெளிவாக செய்து முடித்து காட்டுவீங்க. அதிகாரிகள் மத்தியில் நீங்கள் பெருமையாக பேசப்படுவீங்க. உங்களுடைய ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் கேதோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. திடீர்னு சின்ன சின்ன விவாதங்களும் வரும். அது ஆரோக்கியமானதாகவே இருக்குங்க. குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால வியாபாரத்தில் என்னதான் நம்ம கடினமாக உழைச்சாலும் கூட எதிர்பார்க்குற அளவுக்கு லாபம் வர மாட்டேங்குது. வாங்கின கடனை அடைக்கிற அளவுக்கு தான் எல்லாம் வருமானம் வருதே தவிர கையில் கொஞ்சம் தங்குற மாதிரி எதுவும் வரமாட்டேங்குதேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில், நன்மையை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் அவங்க மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல சனியும் 4ஆம் இடத்துல ராகுவும் உட்கார்ந்துக்கிட்டு அப்பப்போ எதிர்மறை எண்ணங்களை கொடுப்பாங்க. அதை மட்டும் தூக்கி போட்டுட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. ஆனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சியான செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரர்களே, அசிங்கப்பட்ட பிறகு காட்டப்படும் அன்பானது பகலிலே ஏற்றப்படும் விளக்கிற்கு சமமானது. எரிந்தும் பயனில்லை, இருந்தும் பயனில்லை. ஆமாங்க, அதனால தாங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லைங்களா? அவங்கள நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அது நடக்கும்போதே தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஓடி வந்து உதவுறாங்க இல்லைங்களா? அவங்க தாங்க உண்மையிலே நல்லவங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் உண்மையாக இருப்பவர்கள் யார்? சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு கடைசி நேரத்தில் வந்து குசேலம் விசாரிக்கிறவங்க யார் அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு அவர்களையெல்லாம் ஒதுக்கி வைத்து உண்மையானவர்களுடன் மட்டும் நட்பு பாராட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அவரோட சந்திரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பிள்ளைகளுக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எந்த வேலையை தொட்டாலும் இழுபறியாகிட்டே போகுது. உடனே எதுவுமே முடிய மாட்டேங்குதே அப்படின்னு யோசிப்பீங்க. நீங்கள் இன்னும் உங்களுடைய திறமையை என்ன கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். உங்களுடைய அணுகுமுறையை கொஞ்சம் மாற்றிக்கணும். ஏன்னா வில் வளைந்தால்தான் அது வந்து பானத்தை அனுப்ப முடியும், அம்பை அனுப்ப முடியும். அது மாதிரி சில விஷயங்களில் ரொம்ப வெறப்பாக முறப்பாக இல்லாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து வளைஞ்சு கொடுத்து போனீங்கன்னா நிச்சயமாக ஜெயிச்சு காட்ட முடியுங்க. உங்களுக்கு தைரியத்தை ராகு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. வா வா அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு அவர் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அவர் தைரியத்தை கொடுக்குறாரு. நிறைய நட்பு வட்டத்தை இப்போ கொஞ்சம் அதிகமாக்கிக்கிட்டே இருக்கார். அதெல்லாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. சில நேரத்தில் நம்ம ரொம்ப அகலக்கால் வைக்கிறோமோ, ரொம்ப ஆசைப்படுறோமோ, ரொம்ப கடன் வாங்கிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு பயம்லாம் வரதான் செய்யும். இருந்தாலும் அதையும் தாண்டி உங்களால் முன்னுக்கு வந்து விட முடியுங்க. வியாபாரம் இன்றைக்கி அருமையாக இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க. திடீர் லாபம் உண்டு. பழைய பாக்கிகள் இன்றைக்கி வசூலாகுங்க. உத்தியோகத்தில் சாதித்து காட்டுவீங்க. ஏன்னா 10ல் சூரியனில் சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இல்லை புதுசாக நல்ல வேலை கிடைக்கிறது, அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினச்சது நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வட்டம் போட்டு வாழ்வதல்ல வாழ்க்கை. நேரத்திற்கு தகுந்தாற் போல திட்டம் போட்டு வாழ்வது தான் வாழ்க்கை. ஆமாங்க, சின்ன வட்டத்துக்குள்ளே நீங்கள் எப்பயுமே இருக்க மாட்டீங்க. பெரிய பெரிய வட்டம் போட்டு அதெல்லாம் நீங்கள் கடந்து போயிட்டே இருப்பீங்க. எங்கும் எப்போதும் சந்தர்ப்ப சூழ்நிலையை தெரிந்து வைத்து கொண்டு சமயோஜித புத்தியால் புது திட்டங்களை போட்டு வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள், எதிரிகளை முறியடித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. வேலை கிடைக்க மாட்டேங்குது, தேடின்னு இருக்கோம். ஆனால் சொந்தமாக நாமே ஏன் ஒரு வேலையை தொடங்கக்கூடாது, ஒரு வியாபாரத்தை தொடங்கக்கூடாது, ஒரு தொழிலை தொடங்கக்கூடாது அப்படிங்கிற யோசனைகள் இருக்குதுங்க. கையில் பெருசாக இல்லை, இருந்ததெல்லாம் ஏழரசனை கரைச்சி கொண்டு போயிடுச்சு. கடன் தான் வாங்கணும், ஒரேடியாக வாங்கி மாட்டிக்கக்கூடாது, சும்மாவும் இருக்க முடியலை, உழைச்சாதான் சரியாக வரும் அப்படின்னு இன்றைக்கி ஏதாவது ஒரு முடிவுக்கு வருவீங்க. சில சின்ன முதலீட்டில் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் பணவரவும் உண்டு, செல்வாக்கும் உண்டு. வியாபாரத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. வேலை சுமை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதிகாரிகளும் மதிக்க ஆரம்பிப்பாங்க. குலதெய்வ கோவிலுக்கும் போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். மகனுக்கு கல்யாணம் முடியலை, மகளுக்கு பெருசாக வேலை கிடைக்கல, எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் தோணினாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஆதரவாக ராசிநாதன் சனி பகவான் இருக்கிறதுனால அதையெல்லாம் கடந்து வரக்கூடிய ஒரு அமைப்பை
உங்களுக்கு இன்றைக்கி தராரு. அதனால் இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அதே மாதிரி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4:15 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, எவ்வளவு பெரிய அலை வந்தாலும் அதில் மூழ்கி விடாதே. தெளிவாக அதில் மிதக்க கற்றுக்கொள். குறிக்கோள்களோடு நீ வாழும் பொழுது ஒரு தெளிவு கிடைத்து உன்னால் வெற்றி பெற்றுவிட முடியும். ஆமாங்க, அதனால தாங்க அப்படியே ஆளை சாய்க்கிற அளவுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் எளிதாக கடந்து வந்துடுவீங்க. அது காரணம் உங்ககிட்ட உண்மை இருக்குது, உழைப்பு இருக்குது, ஜெயிச்சிடலாங்கிற தன்னம்பிக்கை இருக்குது. அதனால தாங்க எதிரிகளின் சூழ்ச்சிகளை எல்லாம் எளிதாக தூக்கி எறிந்து வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சோகங்கள் எல்லாமே ஓடி போய்விடும் இன்னைக்கு. அதே மாதிரி சொந்த பந்தங்கள் எல்லாருமே தேடி வந்து பேசுவாங்க. இருந்தால் வராங்க, காசு இல்லைன்னா போகிறாங்க. இருந்தாலும் உங்கள் குணத்தை வச்சு சிலெல்லாம் தேடி வருவாங்க. நல்லவருங்க, நல்ல டைப்புங்க, போனால் நல்லா மரியாதை கொடுப்பாரு, சாப்பிடாமல் அனுப்ப மாட்டாருங்க, ஏதாவது ஒன்றா கையில் என்ன இருக்கோ அதை கொடுத்து அனுப்புவார், நம்ம வேணான்னாலும் இல்லை வச்சுக்கோன்னு சொல்லுவார். இப்படி உங்களை பற்றி பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கஷ்ட காலத்தில் கூட நீங்கள் இஷ்டப்பட்டவங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு தானே நீங்கள் இருக்கீங்க. அது நீங்கள் கொடுக்காம இல்லையே, அது ஒரு பெரிய விஷயந்தானே. அதே மாதிரி உங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கார், உங்களை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எவ்வளோ தான் சோகம் இருந்தாலும் வெளியில் மட்டும் எப்படி உங்களால் சிரிச்சுக்கிட்டு இருக்க முடியுதுன்னு சுற்றி முற்றி நெருக்கமாக இருக்கிறவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்பட தான் செய்கிறாங்க. அது காரணம் இந்த சுக்கிரன் தான். சுக்கிரனுடைய பார்வை தான் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துன்னு இருக்குது. புதன் நல்லா இருக்கார், அதனால் மறைமுக தனம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே போல் வியாபாரம் கூட இன்றைக்கி சொல்லிக்கிற அளவுக்கு நல்லாயிருக்கும். பரவாயில்ல, வாடிக்கையாளர்கள் நம்மளை மறக்காமல் நம்ம கடைக்கு எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. காரணம் நாம் கொடுக்கக்கூடிய அந்த குவாலிட்டி தான் அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் உணர்ந்து சந்தோஷப்படுவீங்க. உத்தியோகத்தில் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு போராட்டம் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதிகாரிகள் சும்மா இருந்தாலும் கூட வேலை பார்க்குறவங்க நமக்கு ஏதாவது ஒரு சந்தேகத்தையும் ஏதாவது ஒரு சங்கடத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் வேலை சுமை இருக்கும், அதனால் கவனமாக இருக்கணும். மாலை 4:15 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்தே எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் திடீர் பணவரவு உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, சிரித்து கொண்டிருப்பவர்களில் பாதி பேர் மனதால் சிதைக்கப்பட்டவர்கள். ஆமாங்க, எத்தனையோ சோகங்கள், எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ ஏமாற்றங்கள். ஆனால் அதெல்லாம் நினச்சிட்டு நீங்கள் ஒரு நாளும் கவலைப்பட்டுக்கிட்டு கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு சோகமாக உட்கார்ந்ததே கிடையாதுங்க. வாழ்க்கைன்னா நாளும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ஒரு வழி கிடைக்குதா அப்படின்னு தேடிக்கிட்டு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய தனி பாதையில் தேடல்களோடு சென்று கொண்டிருப்பவர்கள், அந்த தேடலால் வாழ்க்கையில் ஜெயித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக நீங்கள் இருக்கணுங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:16 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சல், டென்ஷன் இருக்கும், முன்கோபம் இருக்கும், யாரும் நம்மளை புரிஞ்சிக்கலையேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. அதே மாதிரி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:16 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரர்களும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. மற்றபடி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு
இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சும்மா ஒரு பேச்சுக்காவது எதாவது நீங்கள் சொல்ல போய் அதனால் சண்டை சச்சரவு வந்துடக்கூடாது. ரொம்ப நெருங்கி பழகிற நண்பர்கள் உறவினர்கள்ட்ட கூட நீங்கள் நகைச்சுவைக்காக கூட ஏதாவது சொல்லி மாட்டிக்கக்கூடாது. அந்த வகையில் கவனமாக இருங்க. பண விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருங்க. ஜாமீன் கையெழுத்து கேரண்டர் கையெழுத்து போட்டுறாதீங்க. ஏன்னா கழுத்தை கூட கொடுக்கலாம், எழுத்தை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அப்படின்னா கையெழுத்தில் போட்டு கொடுத்துடக்கூடாது. அதனால் எதுலேயுமே கையெழுத்து போட்டுறாதீங்க, கவனமாக இருங்க. வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், ஒன்றும் கலெக்ஷன் இல்லையேன்னு கவலைப்பட்டுக்காதீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் எல்லாமே இருக்குங்க. ஆனாலும் உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய வகையில், வெற்றியை தரக்கூடிய வகையில், எல்லா வகையிலும் நன்மையை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கார். அதனால் எல்லாத்தையும் இன்றைக்கி நீங்கள் சமாளிப்பீங்க. இருந்தாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சாதாரணமாக சிலர்லாம் தாதான்னு சொல்லுவாங்க. நாம் சிலர்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஊருக்கு அவர் தாங்க தாதா, அந்த ஏரியாவுக்கே அவர் தாங்க தாதா, அந்த கட்சியில் பெரிய தாதா அவர் தாங்க, அவர்கிட்ட எல்லோரும் பேசுகிறதே யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நவகிரகங்களில் தாதா இருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? புத்தி தாதா, அதான் பயங்கர புத்திசாலிங்க, அதிபுத்திசாலி. நாம் என்ன சொன்னாலும் மடக்கி பேசிடுவார். அதான் எதிராளியாக இருந்தாலும் ஒரு நிமிஷத்தில் மடக்கி பேசி வார்த்தை ஜாலத்தால் அவங்கள ஜெயிச்சிருவார் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட புத்திசாலிகளுக்கு உரிய கிரகம் புதன். அந்த புதன் தான் புத்தி தாதா அப்படின்னு ஜோதிட நூல்கள் புதனை புத்தி தாதா அப்படின்னு சொல்லுதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரகபதி, அதாவது கிரகங்களின் அரசன், கிரகங்களுக்கெல்லாம் அரசன் அப்படின்னு கிரகபதி அப்படின்னு புதனை பற்றி சொல்லப்பட்டிருக்குங்க. அதுக்கடுத்து தனப்பிரதன், அதாவது தனங்களை வாரி தரக்கூடியவன். அதனால் தனப்பிரதன் அப்படின்னு புதனுக்கு பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தவங்க பேசும்போது நகைச்சுவையாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க புதனுடைய ஆதிக்கம் உடையவங்க. விகடகவித்துவமாக சிலேடையாக சிலெல்லாம் 2 அர்த்தத்தில் பேசுவாங்க. அந்த மாதிரி 2 அர்த்தம் 3 அர்த்தத்தில் பேசுகிறாங்கன்னா அவங்கள ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்காரு அப்படின்னு அர்த்தம். எதுகை மோனையோட சிலர்லாம் பேசுவாங்க. அப்படி பேசுகிறவங்க ஜாதகத்திலையும் புதன் நல்லா இருப்பார். பஞ்ச் டயலாக் பேசுகிறவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபினிஷிங் டச்சில் ஏதாவது ஒரு டயலாக் சொல்லி முடிப்பாங்க. அவங்களுக்கும் புதன் நல்லா இருக்கான்னு அர்த்தம். இப்போ புதன் நல்லா இருந்தால் தான் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில், சிலெல்லாம் நான் நினச்சேன் தொண்டை வரைக்கும் ஆனால் சொல்ல முடியலை, வார்த்தையை தேடின்னு இருப்பாங்க அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலையை தேடின்னு இருப்பாங்க. ஆனால் புதன் நல்லா இருக்கிறவங்க உடனே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திப்பாங்க. அந்த சமயோஜித புத்தின்னு நாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது அவங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. அதே மாதிரி புதன் தான் அதாவது அடுக்கு பேச்சு, சிலெல்லாம் அப்படியே அடுக்கடுக்காக அப்படியே பேசுவாங்க, மடமடன்னு அப்படியே பேசிட்டு போவாங்க. இரட்டை கிளவி அதெல்லாம் பயன்படுத்தி பேசுவாங்க. புது கவிதை, அவங்களே அந்த நேரத்தில் ஒரு கவிதையாக சிலதை அப்படியே ரசனையோடு சொல்லுவாங்க. இதெல்லாம் புதனுடைய அம்சங்க. அந்த நையாண்டி, அந்த நகைச்சுவை, இதெல்லாம் அந்த புதனுடைய வேலை தான். ஜோதிடம் நல்லா சொல்கிறாருங்க, பார்த்தோன்னே சொல்லிடுறாருங்க, ஜோசியத்தில் பெரிய ஆளாக இருக்காருங்க. அப்போ புதன் அந்த ஜோதிடருக்கு நல்லாயிருக்கும். அப்படி இருந்தால் அவங்களுக்கு ஜோதிடம் நல்லா வரும். ஆரூடம் சொல்கிறது, இன்ட்யூஷன் பவர், அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்கிறது, வருங்காலத்தை கணிப்பது, வருங்காலத்தை உணர்வது, இதுக்கெல்லாம் உரிய கிரகம் புதன்ங்க. அப்போ புதன் பாருங்கள், புத்திக்கு உரிய கிரகம் புதன். அப்படிப்பட்ட புதன் ஒருத்தவங்க ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டா அவங்கள யாராலையுமே ஜெயிக்கவே முடியாதுங்க. அந்த புதன் தான் கல்விக்கு, அறிவுக்கு, அதுக்கடுத்து பட்டம், பதவி, மேதாத்துவம், அந்த மேதாவித்தனம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதிமேதாவி, இதெல்லாம் புதனால் தான் நமக்கு கிடைக்குதுங்க. அதே மாதிரி இந்த புதன் பசும்புல் நிறத்தில் இருக்கிறவர். அதனால தான் புதன் பச்சை, புதன் நல்லா வேலை செய்யணுன்னா பச்சைக்கல்லை போடு, இல்லை பச்சை நிற ஆடைகளை உடுத்து அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது புதன் பொதுவாக பசுமை நிறத்துக்குரிய கிரகமாக இருக்கிறாரு.
அதே மாதிரி அஸ்ட்ரானமி, இப்போ அஸ்ட்ராலஜிக்கும் உரிய கிரகம் புதன் தான், அஸ்ட்ரானமி வானவியலுக்கும் உரிய கிரகம் அவர் தான். அதுக்கடுத்து வந்து அல்ஜிப்ரா, கேல்குலஸ்ஸு, டிஃப்ரெண்ட் கேல்குலஸ்ஸு, ட்ரிகனாமெட்ரி எல்லாத்துக்கும் புதன் தான். அதுக்கடுத்து வந்து வங்கி கணக்கு, அதாவது வாணிப கணக்குன்னு சொல்லுவோம்ல, அக்கௌண்டன்சி வந்து நம்ம வாணிப கணக்குன்னு சொல்லலாம். அந்த அக்கௌண்டன்சிக்கு உரிய கிரகம் புதன் தான். புதன் நல்லா இருந்தால் இந்த படிப்பு எல்லாமே நல்லா வரும். சிஏல கோல்டு மெடலுங்க, புதன் நல்லா இருக்கான்னு அர்த்தம். அதுக்கடுத்து வந்து வைத்தியம், மூலிகை, அதெல்லாம் வந்து புதன் தான். அப்புறம் நடனம், நளினங்களை வெளிப்படுத்தும் விதம், அதெல்லாம் வந்து புதனுக்குரியது தான். சிலர்லாம் வந்து திரைக்கதை வசனம் எழுதுறதுக்கு அவரை அடிச்சுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அவங்களுக்கு புதன் நல்லாயிருக்கும். அவங்க தான் வந்து கதை வசனம் நல்லா எழுதுவாங்க, யதார்த்தமாக எழுதுவாங்க. சும்மா அப்படி இப்படின்னு எழுதாமல், ஏனோ தானே எழுதாமல், யதார்த்தமாக இருக்கிறத அப்படியே சொல்கிறது. யதார்த்தமாக இருக்குது, கதை நல்லா இருக்குதுங்க, கதையை நல்லா கொண்டு போயிருக்காருங்க சினிமா கதையை அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்களுக்கு வந்து புதன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். புத்தகம் எழுதுறது எல்லாராலையும் முடியாதுங்க. ஒரு மனிதன் பிறந்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்ன? ஒன்று ஒரு புத்தகம் எழுதியிருக்க வேண்டும், அல்லது ஒரு வீடு கட்டியிருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அப்போ இந்த புத்தகங்களுக்கெல்லாம் வந்து நூலாக்கம், ஆய்வு திறனேடு, இதெல்லாம் வந்து புதன் தாங்க நமக்கு தராரு. உடம்பில் வந்து நரம்புகளுக்கு உரிய கிரகம், நரம்பு நல்லா இருக்கணும், அப்போ தான் வந்து கடைசி வரைக்கும் நம்ம நல்லா இருக்க முடியும். இப்படி புதனை பற்றி நம்ம எல்லாம் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அப்போ நவகிரகங்களில் புதன் இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகமாக இருக்கிறார். சூரியனோட சேர்ந்தாலோ சுக்கிரனோட சேர்ந்தாலோ புதன் ரொம்ப வலிமையாக இருப்பார். யோகாதிபதியோட சேர்ந்தால் இன்னும் யோகத்தை தருவார். அந்த புதனை நாம் வணங்க வேண்டும். முடிந்தால் ஒரு முறை புதன் ஸ்தலம் திருவெண்காடு, அங்கே போய் நீங்கள் வணங்கிட்டு வாங்க. ஜாதகத்தில் புதனுடைய பலத்தை அதிகப்படுத்துவதற்கு நமக்கு தெரிந்ததை மற்றவங்களுக்கு சொல்லி தந்தாலே புதனுடைய பலமும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு புகழையும் பொருளையும் அள்ளித்தரும் அற்புத திருநாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.